2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டும் பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோடே இருக்கிறான். மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். தீகிக்குவை நான் எபேசுக்கு அனுப்பினேன். திரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோற் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்திக்குத்தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடே கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். பிரிஸ்காளுக்கும் ஆக்கில்லாவுக்கும் ஒனேசிப்போருவின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு. எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டான். துரோபீமுவை மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். மாரிகாலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. ஐபூலுவும் புதேஞ்சும் லீனுவும் கலவுதியாளும் மற்றெல்லா சகோதரரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக. கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, திருச்சபையும் திருப்பணியும் என்கிற பொதுவான தலைப்பின் கீழே சுவிசேஷங்களையும் நிருபங்களையும் நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். இந்த 2 தீமோத்தேயு நிருபத்திலே தீமோத்தேயுவுக்கு வழங்கப்பட்ட பவுலின் மூலமாக வழங்கப்பட்ட தெய்வீக ஆறுதல், தெய்வீக வல்லமை, தெய்வீக அழைப்பு, தெய்வீக பணி, தெய்வீக திட்டம், இவைகளை குறித்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். ஆக திருச்சபையாக தீமோத்தேயு கூட நம்மை நாமே இணைத்துக் கொள்ளுகிறோம். சரிங்களா? பாப்டிஸ்ட் திருச்சபையிலே விசுவாசிகளின் ஆசாரியத்துவத்தை நாம் போதிப்பது மாத்திரமல்ல, நாம் வாழ்ந்து காட்டுகிறோம். priesthood of every believer. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் அவன் தேவனுடைய ஊழியனாக, ஆசாரியனாக இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறான். அதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். இதில் எந்த விதமான உங்களுக்கு குழப்பமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா, நான் ஊழியக்காரன் கிடையாது, எனக்கு வேதம் தெரியாது, எனக்கு பாட்டு பாட தெரியாது, இப்படி சொல்லின்னு இருக்கிறதுக்கு இல்லைங்க சபை. தேவன் எதற்காக என்னை மீட்டுக் கொண்டார்? அவருடைய சாட்சியாக, அவருடைய ஊழியனாக, அவருடைய சபையை கட்டுகிறவனாக என்னை தெரிந்து கொண்டார். வெறும் ரட்சிப்போடு என்னுடைய கிறிஸ்தவ அனுபவம் முடிவடைகிறதில்லை. ரட்சிப்பு என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறது. ரட்சிப்பு என்னை பரிசுத்தப்படுத்துகிறது. ரட்சிப்பு என்னை அவருடைய ஊழியனாக
செயல்பட வைக்கிறது. ரட்சிப்பு தான் அடிப்படை. ஆனா ரட்சிப்போட வாழ்க்கை முடிவடைவதில்லை. சரிங்களா? ஆக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுடைய ஊழியனாக தன் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். இப்படி ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு வேதத்திலே பல முன்மாதிரிகளை தேவன் வைத்திருக்கிறார். அதிலே நாம் தீமோத்தேயுவை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். தீமோத்தேயுக்கு கடவுள் ஒரு அற்புதமான முன்மாதிரியை கொடுத்தார். பவுல் அப்போஸ்தலன். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையின் முடிவை இந்த 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 முதல் 22 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். ஆக எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக, எப்படிப்பட்ட ஊழியனாக அவர் தன் வாழ்க்கையை முடிக்கிறார் என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். சரிங்களா? ஒருவேளை நம்மில் அநேக நம்முடைய முடிவை பற்றி மிக ஆழமாக சிந்திப்பது கிடையாது. திருப்பி சொல்லட்டுங்களா? என்னுடைய முடிவை குறித்து நான் ஆழமாக சிந்திப்பது இல்லை. ஏன்னா நான் அதை விரும்பவில்லை. நம்ம மரணத்தை விரும்புகிறோமா? சாவை விரும்புகிறோமா? இல்லை. ஆகையினால அதை சிந்திப்பதில்லை. அப்படி சிந்திக்காத காரணத்தினாலே நமக்கு மரணம் நேரிடாமல் போகுமா? நேற்று மாலையிலே ஒரு அருமையான தேவ ஊழியருடைய மரணத்தை குறித்து நான் சற்று அதிர்ச்சி அடைந்தேன். அவர் பேரு சீகா. இன்றைய இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய வாழக்கூடிய தலைச்சிறந்த வேத நிபுணர்களில் ஒருவராகிய சீகா என்னை விட குறைந்தது 6-7 வயது சிறியவர். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? நேற்று காலை மரித்து போனார். அதாவது இந்தியாவிலேயே அப்பாலஜெட்டிக்ஸ் சொல்லுவாங்க, விசுவாசத்துக்காக, கிறிஸ்தவ நம்பிக்கைக்காக செயல்படுகிற ஒரு சங்கத்தின் தலைவராக அதை தோற்றுவித்தவர் அவர், அதை செயல்படுத்தினவர் அவர். ஒரு தலைச்சிறந்த இறையியல் வல்லுனர். சிறு வயதிலேயே குறைந்தது 3 டாக்டரேட் வாங்கினார், இன்க்ளூடிங் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டினா அது தெரிஞ்சவங்களுக்கு தான் அது என்னன்னு புரியும். மீதி பேருக்கே புரியுறது ரொம்ப கஷ்டங்க. கரெக்டுங்களா? ஆக அப்படிப்பட்ட ஒரு தலைச்சிறந்த மனிதர் என்னுடைய அன்புக்குரியவர் நேற்று காலை மரித்து போனார். ஆக நாம் என்ன நினைக்கிறோம்? மரணம் யாருக்கோ வருதுங்க, எப்பவோ வரும், அதை பத்தி பின்னாத்துங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அது ஒரு சரியான விசுவாச சிந்தனை அல்ல. படிச்ச இல்லைங்களா? படிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது எப்படி சொன்னாருங்க அவரு? நான் இப்பொழுதே, even now I am being poured out as an offering to the Lord. அப்ப இது சார் மரணம் எப்பனா வரட்டும் சார். அதாவது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே பவுலுக்கு மரணம் எதிர்காலம் அல்ல, நிகழ்காலம். என்னோட கொஞ்சம் சிந்திக்கிறீங்களா? கொஞ்சம் பேர் அப்படியே எங்கேயே வேடிக்கைலாம் பார்க்குற மாதிரி இருக்குதுங்க. இந்த வார்த்தை சரியா புரிஞ்சிச்சா? என்ன சார் சம்பந்தம் இல்லாத பேசிடுங்க. சாவு எப்படி சார் நிகழ்காலமாகும்? என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது? அவர் சொல்றாருங்களே, நான் இப்பொழுதே பானப்பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. ஆக ரோமாபுரியிலே நியாய விசாரணையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற பவுலுக்கு மிக திட்டமாக தெரியும், எந்த நேரத்திலும் அவனுடைய வாழ்க்கை முடிவு பெறும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில நீங்க எப்பயாச்சும் வந்திருக்கீங்களா? வர ரொம்ப கஷ்டம். யார் அப்படி வருவாங்கன்னா,
இல்லையா? போன நான் யோபு புஸ்தகத்தை படிக்கும்போது சொன்னேன், புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டு ஒரு கால அளவை குறிப்பிடுகிற ஒரு நபருக்கு இந்த சிந்தனை வரும். நேற்று காலை இந்த தமிழ் இந்து பேப்பர்ல நியூயார்க்ல வசிக்கிற தி கிரேட்டஸ்ட் நியூரோ சர்ஜன் இன்னும் உயிரோடு இருக்கிறார், அவருடைய கட்டுரையை தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டிருக்காங்க. அவருக்கு 81 வயது. அவருக்கு கல்லீரல்ல புற்றுநோய் வந்திருக்குது. அவரே ஒரு பெரிய டாக்டர். அப்ப அவர் சொல்றார், இப்ப இந்த நோயின் மூலமாக நான் எப்படி மரணத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறேன்? இஸ் நாட் a கிறிஸ்டியன். தயவுசெய்து இந்த பேப்பர் தான் நாளை வந்து வாங்கி படிங்க, சரிங்களாமா? நான் எப்படி என்னை மரணத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறேன்? அப்ப ஒரு சரியா ஞானின்னு சொல்லலாம், எனக்கு அதுல அவ்வளவு உடன்பாடு இல்லை. A wise person is always prepared to face death. அவன் தான் ஞானி. உலக பிரகாரமாக அது யாருனாரு. ஆனா ஒரு விசுவாசி எப்பொழுதுமே அவன் மரணத்தை சந்திக்க ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறான். அந்த ஞானியை விட ஞானி மரணத்தை எதிர்நோக்கினவனாக தன்னை ஆயத்தப்படுத்துகிறவன் ஞானி. ஆனா தமிழ்ல சந்திக்கிற வார்த்தை சொல்றோம், அது எனக்கு அவ்வளவு சரியான வார்த்தை இல்லைங்க. ஆங்கிலத்துல it is only a Christian who can face death. மரணத்தை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் கிறிஸ்தவன் மாத்திரம்தான், அவர்தான் பவுல் அப்போஸ்தலன். நீங்க அப்படி இருக்கிறீங்களா? சரியா புரிஞ்சுச்சா நான் சொன்ன கருத்து? இன்னும் உங்களுக்கு புரியலன்னா, உங்களுக்கு மரணனால என்னன்னு தெரியல, கிறிஸ்தவனால என்னன்னு தெரியலன்னு தான் முடிவுக்கு வரணுங்க. நான் என்ன வேற என்ன பேச சொல்றீங்க? மரணத்தை சந்திப்பது என்னமா? மரணத்தை வெற்றி கொள்வது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், மரணமே உன் கூர் எங்க 55 மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? படிங்க. பாவம், பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற அவன் தாங்க கிறிஸ்தவன். இப்ப ஏதாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுதுங்களா? இத அந்த நியூரோ சர்ஜன் சொல்வாரா? மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு அவர் சொல்வாரா? இல்ல சாக்ரட்டிஸ் சொன்னாரா? இல்ல காந்தி சொன்னாரா? நீங்க என்னோடு கூட சிந்திக்கிறீங்களா? மரணம் நிகழ்காலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க முடியும், இருக்க வேண்டும். அதை நான் சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவனாக மட்டுமல்ல, அந்த மரணத்தை வெற்றி கொள்ளுகிறவனாக நான் இந்த உலகத்தை விட்டு விடை பெறுகிறேன். ஒரு விசுவாசியில் மாத்திரம்தான் மரணம் தோற்கடிக்கப்படுகிறது. Death is defeated in a believer's life. யோசனை பண்ணீங்களா? அதுதான் இங்க பவுல் சொல்லுகிறார். நான் பான பலியாக, ஐயோ அம்போன்னு சாவரங்க, எப்படிங்க சாவர? அம்போன்னு சாவரன்னு சொல்ல, ஒரு கடவுளின் காணிக்கையாக, பான பலி, சாக்ரிஃபைஸ். தேவன் எனக்கு கொடுத்த இந்த மனித வாழ்க்கை, இந்த மனித வாழ்க்கையை காணிக்கையாக நான் ஊற்றி தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிக்கிறேன். இது யாராச்சும் சொல்லுவாங்களா? எத்தனை சாவை பார்த்துக்கிறீங்க நீங்க? பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் சொன்னாங்களா? கொஞ்ச நேரம் அந்த 55 சிந்தனை பண்ணுங்க. இந்த 55வது வசனத்தை நீங்க செத்த பிற்பாடு சொல்வீங்களா, செத்ததுக்கு முன்னால சொல்ல வேண்டுமா? அந்த வசனம் எப்போது எப்படி ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில அனுபவமாக்கப்படுகிறது? தயவுசெய்து அந்த வசனம் பைபிள் இருந்தா பாருங்க. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்கிற இந்த வசனம், இந்த கூற்று அல்லது இந்த சத்தியம் ஒரு மனிதர் உயிரோடு இருக்கும் போது அது நிகழணுமா, செத்த பிற்பாடா? எப்ப சார் நிகழணும்? அது செத்த பிற்பாடு நீங்க பேசுவீங்களா? செத்த பிற்பாடு உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குமா?
செத்த பிற்பாடு உங்க வாயில் இருந்து கர்த்தருடைய துதி வருமா இந்த உடல்ல? அப்ப எப்ப சொல்லணும் அத? அதுதான் நிகழ்கால மரணம்னு சொன்னேன். இன்னும் அழகாக சொல்ல வேண்டுமானால், இல்ல ஒருவேளை அது புது கருத்தா இருக்கு, அது என்ன சார் மரணத்தை நிகழ்காலன்னு சொல்றீங்க நீங்க அப்படிங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் திருப்புங்க. அதாவது அறிமுகத்திலேயே நம்ம சப்ஜெக்டே மாறி போச்சுங்க. 35வது வசனம் படிங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், எண்ணப்படுகிறோம். இல்ல போதுமா? உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். போதுங்களா? அதுக்கப்புறங்க அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க, நிகழ்கால மரணம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10, 11, 12 படிங்க. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். இதுக்கு என்ன விளக்கங்க? அடுத்தது 11. சாவுக்கு இனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும், எப்பொழுதுனா எதிர்காலமா நிகழ்காலம், எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இது நிகழ்காலமா எதிர்காலமா? அடுத்த வசனம், இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும். இது என்ன ஏதாச்சும் புரிஞ்சிச்சா? ஒரு புது கருத்து இல்லைங்களா? நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் மரணம் வரப்போதே, வந்து நிக்குது. பவுல் சொல்லுகிறார், நான் மரணத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன், மரணம் என்னிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது, கொல்லப்படுகிறோம், ஆனாலும் அந்த மரணமே உன் கூரைக்கு. அதாவது தேளுக்கு தான் கொடுக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கொடுக்குல தான் அந்த விஷம் இருக்கு. அந்த மாதிரி பாவத்தின் விஷம் மரணம். இந்த மரணத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிற, நான் அதை வெற்றி கொள்ளுவேன். ஏனென்றால் கிறிஸ்து பாவத்தை வெற்றி கொண்டார், மரணத்தை சிலுவையிலே வெற்றி கொண்டார், மரணத்தை வென்று எழுந்தார். பாவத்தையும் மரணத்தையும் வெற்றி கொண்ட கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறபடியினாலே நானும் பாவத்தை மேற்கொள்வேன், மரணமே உன் கூரெங்கே என்று சவால் விட்டு அழைப்பேன். இதான் அதனுடைய பொருள். இன்னைக்கு வந்தாலும் இப்ப வந்தாலும் சரி, மரணம் பாப்பா, மரணமே நீ என்னை ஆட்கொள்ள முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது, என்னை அழிக்க முடியாது. எவ்வளோ பெரிய சிந்தனை பார்த்தீங்களா? எங்க சின்ன புரிஞ்சுக்கிட்டோம், சும்மா விசுவாசம் விசுவாசம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறோமே ஒழிய ஒன்றும் தெளிவில்லாம வாழ்ந்து கொண்டது. சரிங்க, இப்படிப்பட்ட ஒரு கொடூர மரணம், அதை நான் போன தியானத்துல சொன்னேன், கழுத்து வெட்டப்படுகிற ஒரு நிலை. சரியா புரிஞ்சிடுச்சிங்களா? பவுலுக்கு மிக திட்டமா தெரியும் ஒரு கொடூர மரணம். அதுதான் அன்றைய ரோம ஆட்சியிலே மிக உயர்ந்த மரணம். வெரி ஹானரபிள் டெத் தான் தலை வெட்டப்படுவது. இதை எதிர்நோக்கி இருக்கிறார். அப்ப பவுலின் இருதயம், பவுலின் மனநிலை எப்படி இருக்கும்? உங்களால ஏதாச்சும் சிந்தனை பண்ண முடியுதுங்களா? இப்ப நம்ம வாசித்தோம் இல்லைங்களா, 6 முதல் 22 வசனங்களிலே இந்த மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிற பவுல் எவ்விதமாக அவர் ஆயத்தமாயிருக்கிறார், எவ்விதமாக அவருடைய மனநிலை இருக்கிறது, எவ்விதமாக தன் வாழ்க்கையை அவர் முடிக்க விரும்புகிறார், எவ்விதமாக இந்த உலகத்தை விட்டு அவர் பிரிய விரும்புகிறார். இத்தனை கேள்விகளுக்கு அந்த வசனங்களிலே பதில் இருக்குது. நீங்க படிச்சீங்களா? ஆக கடவுளுக்கென்று திருப்பணி செய்கிற ஒவ்வொரு விசுவாசியும் அவன் வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தோல்வி அடைந்தவனாக இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டிய அவசியம் இல்லை. மரணம் என்பது அவனுடைய ஊழியத்தின் தோல்வி அல்ல, தடை அல்ல.
மரணம் என்பது அவனுடைய ஊழியத்தின் வெற்றி. யோசனை பண்ணீங்களா? அதான் சொல்றாரு 6ஆம் வசனம், பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். அப்புறம் 7ஆம் வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். 8ஆம் வசனம், நீதியின் கிரீடம் எனக்காக. அப்ப எப்படி மரணம் தோல்வியாகும்? கடவுளுக்கென்று வாழ்ந்த மனிதன், கடவுளுக்கென்று உழைத்த மனிதன், கடவுளுக்கென்று பாடுபட்ட மனிதன் எப்படி தோல்வி அடைய முடியும்? அப்ப சிலுவை தோல்வியா? சிலுவை தோல்வி இல்லையே. உலகத்தின் பார்வையிலே சிலுவை தோல்வி என்று கருதப்பட்டது, சிலுவை வெற்றி. அப்ப அந்த சிலுவையிலே நானும் இணைக்கப்பட்டிருப்பேனானால், விசுவாசியாக, சீஷனாக, ஊழியனாக நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையோடு இணைக்கப்பட்டிருப்பேனானால், சிலுவை எனக்கு எப்படி தோல்வியாக முடியும்? அதாவது சைக்காலஜில சொல்லுவாங்க பாசிட்டிவ் திங்கிங். இது எனக்கு அதுல எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஒரு பாவம் உள்ள மனிதன் எந்த பாசிட்டிவ் திங்கிங்கும் கொண்டிருக்க முடியாது. விசுவாசி, பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவன், பரிசுத்த ஆவியின் ஆலயமாக மாற்றப்பட்டவன், கிறிஸ்துவின் வெற்றிக்கு சொந்தமாக்கப்பட்டவன் தான் இந்த உலகத்தின் அத்தனை பாடுகளையும் சோதனைகளையும் மரணத்தையும் வெற்றி கொண்டவனாக அவன் இந்த உலகத்தை விட்டு விடை பெறுகிறான். எவ்வளவு அற்புதமான ஒரு சத்தியம்! இந்த சத்தியத்தை நம்ம அடக்க ஆராதனையில, நம்முடைய சாவு நிகழ்ச்சியில இந்த சமுதாயத்துக்கு வெளிப்படுத்துகிறோமா, இல்ல ஒப்பாரி வச்சிருக்கிறீங்களா? அடக்கம் எவ்வளவு கண்ணியமானது! ஒரு பரிசுத்தவானின் மரணம் எவ்வளவு அருமையானது! ஆராதனையில ஒரு அருமையான விசுவாசி, தேவனுடைய மனுஷி, தேவனுக்கு ஊழியம் செய்தவனு இங்க சாட்சி கொடுக்கிறோம். அப்புறம் என்னடா சமாச்சாரம்னா மோன அடிச்சுன்னு வரானுங்க சார்னா, இது எப்படி என்ன ஜீரணம் பண்ண சொல்றீங்க? தப்புங்க. பவுல் சொல்லுகிறார், படிங்க, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் வெட்கப்பட்டு போகாமல் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று. போதுங்கம்மா. அப்ப கிறிஸ்து என்னுடைய சாவிலே மகிமைப்பட வேண்டாம்? மோனட்சினி போர்தான் மகிமைப்படுவாரா? நல்ல வாலிப மக்களை சிந்தனை பண்ணுங்க. நான் சும்மா அனாவசியமா பேசிட்டு இல்லைங்க. பேர்லாம் சொன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருவீங்க, நீங்க ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. இந்த கலாச்சாரம், பிசாசின் அடிமைத்தனம், பிசாசின் மக்கள், பழைய ஏற்பாட்டு வார்த்தையில சொல்லணும்னா பேலியானின் மக்கள், அவங்க தான் அடக்கம் பண்ணுமா ஒரு விசுவாசிய? நயா புரிஞ்சுக்கிறோம் சபையை குறித்து. ரொம்ப பரிசீலனை செய்யுங்க. எல்லாம் ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில அனைத்தும் பரிசுத்தமானது. அதுல குறிப்பாக அவனுடைய மரணம் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும். அந்த அறிவு இருக்குதா நமக்கு? யோசனை பண்ணுங்க. ஆக என்னை மன நிலையோடு பவுல் தன்னுடைய முடிவை எதிர்நோக்குகிறார். சார், இந்த பிரசங்க எதுக்கு சார் இன்னைக்கு அவசியம்? மிக அவசியம். நான் வாழ்கிற இந்த சமுதாயம் கடவுளை அறியாத சமுதாயம் அல்ல, மட்டுமல்ல, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லாத சமுதாயம். இப்படி உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லாததினாலே மரணம் என்கிற மாபெரும் பிரச்சனைக்கு இந்த உலகத்துல எந்த பரிகாரமும் கிடையாது. அதுக்குதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால சொன்ன, நேபாளத்துல தலை மேல கை வச்சு அழுது கொண்டு இருக்கிற மக்களுக்கு இந்த உலகத்தின் அரசியல்வாதிகளோ அல்லது தத்துவ ஞானிகளோ அல்லது மத தலைவர்களோ எந்த பரிகாரத்தையும் சொல்ல முடியுமா?
நம்பிக்கையற்ற உலகத்திலே ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை உடையவர்களாக வாழ, மரிக்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வசனங்களை நான் படித்த போது மிகவும் ஆழமாக நான் பாதிக்கப்பட்டேன். சரிங்களாமா? மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிற பவுலின் இதயம். அதே நேரத்தில் அதனுடைய முதல் குறிப்பாக என்ன சொல்ல விரும்புகிறேன், பவுல் தன்னுடைய தனிமையை மறுபடியும் பதிவு செய்கிறார். 10ஆம் வசனம் படிங்க. ஒரு உண்மையுள்ள சீஷன் உலகத்தின் மீது, பணத்தின் மீது ஆசை வைத்து இந்த மரண தருவாயிலே என்னை விட்டு போய்விடுகிறான். சாவ குறித்து பவுலுக்கு வருத்தம் இல்லைங்க. இந்த தேமா என்கிற சீஷன், அவனோடு கூட முதலாம் மிஷனரி பயணத்திலே உழைத்த அந்த வாலிபனாகிய சீஷன் இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்து பிரிந்து போய்விட்டானே. இல்லைங்களா? அடுத்தது படிங்க. எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள். 16ஆம் வசனம். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். பார்த்தீங்களா? போதுங்கம்மா. சரிங்களா? அதாவது ஒரு சீசனை இழப்பது, அதான் சொல்லுவாங்க, பெற்றவளுக்கு தான் தெரியும் பிள்ளையின் அருமை. ஆக பவுலுடைய சுவிசேஷ ஊழியத்திலே தான் பெற்றெடுத்த விசுவாச பிள்ளைகள், ஊழியர்கள் இந்த விசுவாசத்தை விட்டு விலகி செல்வது எத்தனை வேதனைக்குரியது, எவ்வளவு மன துயரத்தை கொடுக்கக்கூடியது என்று நம்ம பார்க்கிறோம். இல்லைங்களா? இரண்டாவதாக, அதாவது 10ஆம் வசனத்துல தீத்து விசுவாசத்தை விட்டு விலகலங்க, ஊழியத்தின் நிமித்தமாய் அவன் சென்றான். இங்கு தனிமையாக விடப்படுகிற ஒரு நிலை. ஆக பவுல் தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய சுய உதவிக்காக யாரையும் தனக்கு உதவியாக வைத்துக் கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் இழக்க பவுல் ஆயத்தமாயிருந்தார். சரிங்களா? சரிங்க. அடுத்தபடியா என்ன சொல்றாரு? மூன்றாவது நபர் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். கண்ணன்னா கருமான் இல்லையா? ஸ்மித்ன்னு சொல்றோம் ஆங்கிலத்தில். கருமான் வேலை, வெள்ளி, இரும்பு, தாமிரம் வேலை செய்கிற கண்ணனாகிய அலெக்சாண்டர், அவன் எபேசு பட்டணத்தை சேர்ந்தவன். எனக்கு என்னமா செய்தான்? வெகு தீமை செய்தான். 15 எச்சரிக்கையாயிரு. சுவிசேஷத்தை எதிர்க்கிறவனாக இருக்கிறான் இந்த அலெக்சாண்டர். எங்கெங்க இருக்கிறான்? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. இமனேயும் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் கடவுளை தூசியாத படிக்கு அவர்கள் சிட்சிக்கப்பட சாத்தானிடத்திலே ஒப்பு கொடுத்தேன். சாபம்னு சொல்ற கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மிகப்பெரிய சாபம் அவன் சாத்தானிடத்திலே ஒப்பு கொடுக்கப்படுதல். ஞாபகம். இந்த அலெக்சாண்டர் அவன் எபேசு பட்டணத்திலே தியானா தேவதையினுடைய சிலையை செய்து விற்கிற ஒரு வியாபாரி. இவன் பவுலை எதிர்க்கும்படியாக, சுவிசேஷத்தை எதிர்க்கும்படியாக ரோமாபுரி வரைக்கும் வந்திருக்கிறான். ஒரு வியாபாரி அங்கு பவுலை குற்றப்படுத்துகிறான். பவுல் மீது குற்றத்தை சுமத்த மக்களை தூண்டி விடுகிறான். அதை தான் நம்ம சொல்றான். கண்ணனாகிய அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தவன். அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? அவ்வளவுதான் சொல்லணும். நான் பட்டியலிட்டா சொல்லுப்பாங்க, அது போதும். அப்ப என்ன சார், ஒரு ஊழியக்காரனுக்கு
எதிரிங்களே இருக்க மாட்டாங்களா? எதிரி இல்லைன்னா அவர் ஊழியக்காரனே இல்லைங்க. அதான் கரெக்ட். நான் தான் 35 ஆண்டுல தெரிஞ்சுன்னு வரேன், கற்று கொடுத்துக்கிறேன். எதிரி இருக்கணும், அப்பதான் நம்ம ஊழியக்காரனா இருக்க முடியும். சரிங்களா? தீமை செய்தான், கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பார். நான் அவனை சபிக்க விரும்பல. அவனை நான் என்ன சார் பின்னால் அழக சொல்றார் பாருங்க, 16ஆம் வசனம் பிந்தில, அந்த குற்றம் அவன் மேல் ஆக தன்னை கைவிட்டவர்கள், தன்னை எதிர்ப்பவர்கள், இவர்களை குறித்து பவுல் மன்னிக்கும் இருதயம் கொண்டிருந்தார். அதாமா முதல் குறிப்பு. திருச்சபையும் திருப்பணியும். யார் சார் திருச்சபையிலே நிலைத்திருந்து பாடுகள், துன்பங்கள், அவமானங்கள், நிந்தைகள், எதிர்ப்புகள் இவ்வளவையும் சகித்து யார் சார் ஊழியம் செய்ய முடியும்? மன்னிக்கும் இதயம் உள்ளவர். என்ன அழகா சொன்னார் பார்த்தீங்களா? நேரம் சிந்தனை பண்ண. நீங்களும் நான் ஒரு நாள் மரண படுக்கையிலே படுத்திருப்போம். என்னுடைய இருதயம் மன்னிக்கும் சிந்தையாலே நிரம்பி இருக்குமா? இது மாத்திரமல்ல, அந்த 16வது வசனத்தை மறுபடியும் படிங்க. அந்த 2வது பகுதி, ஒருவனும் என்னோடு கூட இல்லை. இதுல எல்லாரும் கைவிட்டார்கள்னா பவுல் என்ன சொல்லுகிறார்? பவுல் எதற்காக ரோமாபுரிக்கு அழைத்து வரப்பட்டார்? கைதியாக. பவுல் எதற்காக கைதியாக இருக்கிறார்? எதற்காக பவுலுக்கு நீதி எதுக்கு இங்கே? இதெல்லாம் ரோமாபுரியில இருக்கிற சபையின் மூப்பருக்கு ஒன்னும் தெரியாதா? எப்படி வரீங்க சொல்லுங்கம்மா. ரோமாபுரியில சபை இருந்ததா? சபை இருந்தது. ரோமாபுரியில மூப்பர்கள் இருந்தார்களா? இருந்தார்கள். அப்ப யார் இந்த பவுலு? எதுக்கு இவர் சிறையில் இருக்காரு தெரியாதா? ஆக பவுல் இந்த ரோமாபுரி சிறைக்கு வருவதற்கு முன்னதாகவே நம்ம பைபிள்ல இருக்குது இல்லையா, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் இந்த ரோமாபுரி சபைக்கு அனுப்பப்பட்டது. அப்ப அந்த ரோமாபுரி உள்ள சபையார் எவ்வளவு உற்சாகத்தோடு, எவ்வளவு வாஞ்சையோடு, எவ்வளவு ஆச்சரியத்தோடு பவுலை வரவேற்றிருக்க வேண்டும், பவுலை ஆதரிக்க வேண்டும். இவ்வளவு பெரிய அப்போஸ்தலன், இவ்வளவு மகத்துவமான சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு அப்போஸ்தலன், குற்றமற்றவன், இன்னசென்ட். ஆக பவுலுடைய விடுதலைக்காக, பவுலுடைய நியாயத்துக்காக, பவுல் போராடுகிற சுவிசேஷத்துக்காக நாங்களும் போராடுவோம். நானே வரணும். எவனாச்சும் ஒருத்தன் வந்தானா? இப்ப புரிஞ்சிடுச்சா? சென்னை ஐஐடின்னு ஒன்று இருக்குது இல்லையா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில டாக்டர் அம்பேத்கர், பெரியார், அது வட்டமா ஸ்டடி சர்க்கிள், அதை மத்திய அரசின் கல்வித்துறை தடை செய்ததுன்ற ஒரு காரணத்துக்காக எத்தனை போராட்டம் தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியில நடந்துருக்குது. பாத்தீங்களா டிவியில? சார் எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சுருக்கியா? உனக்கு தான் என் வேலை இல்லை, நீ பார்த்து நிற்ப. நாங்கெல்லாம் ரொம்ப பிஸி சார். அப்படியா? சொல்றேன் உதாரணத்துக்கு. எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க, எத்தனை பேர் காவல்ல வைக்கப்பட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? So it is a very serious issue. யார் இந்த பவுல்? அப்போஸ்தலன். எதற்காக சிறையில் இருக்கிறார்? சுவிசேஷத்திற்காக. ஆக இந்த பவுலோடும் சுவிசேஷத்திற்காகவும் யார் போராட வேண்டும்? சபை போராட வேண்டும். சபை போராடுதா? எங்க போயிட்டாங்க எல்லாரும்? சார் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை சார், அவன் வாயாடி சார். இந்த பவுல் தானே வாய் ரொம்ப ஜாஸ்திங்க, அவன் வாயை விட்டு மாட்டிக்கினா அதனால உள்ள தள்ளிட்டாங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இல்ல சூப்பர் ஞானிகள்லாம் சபையில. இல்ல யோசனை பண்ணுங்க, ஏன் சார் வரல? உங்களுக்கு எதாவது காரணம் தெரியுமா? நீங்க சிந்திக்கவே மாட்டீங்க. ஏன்னா அப்படிலாம் ஒண்ணு நம்ம பைபிள் படிக்கிறதே இல்லையா? ஏதோ ஆறுதலா 2 வார்த்தை இருக்குதா? ஏன் தெரியுமா வரல? அங்கு சக்கரவர்த்தியா இருக்கிறவன் நீரோ மன்னன். என்னங்க பேர் போட்டுக்குதா? 17ஆம் வசனம் கடைசியில என்ன வருதுங்க பேரு? சிங்கம்.
பவுல் மிக கவனமாக ஒரு பதத்தை பயன்படுத்துகிறார். சிங்கம். அவன் இந்த நீரோ மன்னன் கிட்ட தான் பவுல் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறார். சொல்றார் இல்ல 16ஆம் வசனத்துல, முதல் விசை உத்தரவு சொன்னேன். யார்கிட்ட? இந்த சக்கரவர்த்தி கிட்டதான். இந்த சக்கரவர்த்தி என்ன செய்திருக்கிறான்? கிறிஸ்தவர்களை அழித்து கிறிஸ்தவ குடும்பங்களை தீ கொளுத்தி உயிரோட கொளுத்தி கொண்டிருக்கிறாம ரோமாபுரியில. இதான் நடந்து கொண்டிருக்குது வெளியில. இங்க பவுல் சிறையில இருக்கிறார். யார் வருவான்றீங்க நீங்க? இவ்வளவு சரித்திரம் அதுல இருக்குதுங்கம்மா, இவ்வளவு சரித்திரம் இருக்குது. ஆயினும் பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் அவர்கள் மேல் குற்றம் சுமத்தவில்லைன்னு சொல்றாரு. அப்ப என்ன குற்றம்? நல்ல யோசனை பண்ணுங்க. இன்றைக்கு திருச்சபை என்பது தனித்தனி நபர்கள் அல்ல, கிறிஸ்துவின் சரீரம். அப்ப கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒரு அவயவம் பாடுபடும் பொழுது மற்ற அவயவங்கள் பாடுபட வேண்டும். அதான் பிரின்சிபல். ஆக கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக, ஊழியனாக நான் பாடுபடுகிறேன், சுவிசேஷத்துக்காக போராடுகிறேன். அப்ப திருச்சபை என்னோடு இருக்க வேண்டும். அப்படி இல்லாதது ரோமாபுரியில் உள்ள சபையினுடைய குற்றம். எஸ், இட் இஸ் a default. எப்படி சுவிசேஷத்துக்காக நாம் நிற்க போகிறோம்? இந்த குற்றத்துக்காக கடவுள் அவர்களை தண்டிக்க முடியும். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? பாவம் செய்வதுதான் குற்றம்னு சொல்றோம். ஆமாமா, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் குற்றம். வரி கட்டுவது சட்டங்க. அப்ப வரி கட்டாமல் இருப்பது குற்றம் இல்லையா? கருப்பு பணத்தை பதுக்கி வைப்பது குற்றம். தீவிரவாதியை அடைக்கலம் கொடுப்பது குற்றம். நீங்க தப்பு செய்யல, நீங்க தீவிரவாதி கிடையாது. ஆனா தீவிரவாதிக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க? அடைக்கலம் கொடுத்தீங்க. படா உள்ளன்றான். அதான் இது. சுவிசேஷத்திற்காக நான் போராட வேண்டும். ரோமாபுரி திருச்சபையாரே, பிலிப்பி திருச்சபையாரே, விசுவாசத்துக்காக நான் போராட வேண்டும். நான் இங்க போராடி கொண்டிருக்கிறேன். என் கூட வந்து நிக்கலையப்பா நீங்க. எனக்கு வேலை இல்லை சார், எனக்கு நிறைய வேலை இருக்குதுங்க, ரொம்ப பிஸிங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை கூட நான். அப்படிங்களா? ரொம்ப நல்லதுங்க. அதுக்கான குற்றம் சுமத்தப்படும். நல்ல புரியுதா? அதாவது ஆங்கிலத்துல ஒரு அழகா அந்த சொற்றோடு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமா, sin of commission and omission. ஆமா, அழகா இருக்கும் இங்கிலீஷ். செய்யத்தகாததை செய்கின்ற குற்றம், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்த குற்றம். ஞாபகம் வச்சுங்க. சும்மா ராபோஜனை எடுத்துட்டா எல்லாம் முழு பூசணிக்காய் சோத்துல போயிடுமா? பேசுற பாஷை புரியுதுங்களா? சார் நான் வந்து ராபோஜனை எடுத்துட்டேன் சார், அதனால எல்லா குற்றமும் அப்படியே முடிக்கணுமா? அது எப்படி முடிக்கிட்டா? ஐயோ, ரொம்ப தப்பு கணக்கு போடுறீங்க. குற்றம் குற்றமே. உன் சகோதரனுக்கு நீ உன்னை ஒழிப்பாயானால் தேவன் அதை பார்ப்பார். நீ செய்ய வேண்டிய நன்மையை செய்யாதிருப்பாயானால் தேவன் அதை நியாயம் விசாரிப்பார். இதெல்லாம் பைபிள் இல்லையா வசனம்? அவதியிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் உணவில்லாமலும் பாடுபடுகிற சகோதரனை கண்டு நீ ஒழித்துக் கொள்வாயானால் யாக்கோபு நிருபத்திலே நீ நியாய தீர்ப்பு நாளிலே விசாரிக்கப்படுவாய். You must be very serious. அதனால்தான் ஒரு அறிக்கையில, பாவ அறிக்கையில சொல்லுவாங்க, ஆண்டவரே செய்யத்தகாததை செய்தும் செய்ய வேண்டியதை செய்யாமலும் இருந்த எங்களை மன்னியும்னு. அதுக்கு ஒரு ஜெபம் இருக்குதுங்க. நீங்க செய்ய வேண்டியதை செய்யாத குற்றத்தை ஆவியானவர் உணர்த்தி இருக்கிறாரா? சும்மா வந்து உட்கார்ந்துக்கிறோம் ராபோஜனம். ஆக என்ன அருமையான ஒரு சிந்தையை பவுல் கொண்டிருக்கிறார், மன்னிக்கும் சிந்தை. சரிங்களாமா? அடுத்தபடியாக வேகமா நம்ம படிப்போம். அடுத்தபடியாக என்ன சொல்றாருங்க இல்லைங்களா? 17ஆம் வசனம் படிங்க. ஆமா, மனிதர் எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், கடவுளோ என்னை அரவணைத்தார்.
everybody else has forsaken me, but God has protected me. இந்த அற்புதமான கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி உள்ள இருதயம், நன்றி உள்ள இருதயம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்றார் 19வது வசனத்துல, பிரிஸ்கில்லாவுக்கும் ஆக்கில்லாவுக்கும் நன்றி சொல்லுப்பா, அவங்க எனக்காக தன் கழுத்தை கொடுத்தவர்கள். ரோமர் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதாவது தன்னுடைய முடிவு சூழ்நிலையிலே பவுல் திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்து என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே, என்னுடைய பாடுகளிலே, என்னுடைய தனிமையிலே, என்னுடைய தேவையிலே என்னோடு பங்கேற்ற எனக்கு அருமையான விசுவாசிகளுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய மரண படுக்கை ஒரு தொழுகையாக மாறுமா? Can we praise God? Can you count your blessings one after another? ஆண்டவரே, எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன், எவ்வளவு கிருபையுள்ள ஒரு தேவன், எத்தனை நன்மைகளினால் என்னை நிரப்பினீர் ஆண்டவரே. இங்க ஏதாச்சும் ஐயோ பயமா இருக்குது, அம்போன்னு ஆயிட்ட, அந்த வார்த்தைலாம் ஏதாச்சும் வருதுங்களா? இல்ல. என்னை கைவிட்ட மக்கள் இருக்கிறார்கள், என்னை எதிர்க்கிறவர்கள் இருக்கிறார்கள், என்னை பட்சிக்கிற சிங்கம் போன்ற ஒரு கொடூரமான சக்கரவர்த்தி அவன் இருக்கிறான். இத்தனை தடைகளின் மத்தியிலே, இத்தனை ஆபத்துகள் மத்தியிலே பவுல் மன்னிக்கிறவராக, நன்றியுள்ளவராக, கடவுளுக்கு தொழுது கொள்ளுகிறவராக, பிறரை ஒருவர் செய்த சின்ன நன்மையை கூட நினைவு கூர்ந்து அதற்கு நன்றி சொல்லுகிற தாழ்மையுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறார். நீங்க இது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாதுங்க. அதாவது தாழ்மை இல்லாத இருதயம் நன்றி சொல்லாதுங்க. நீங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, அதுல பல பேரு நன்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. நிச்சயமா அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன் சார்னா, அவன் அந்த உதவியை பெற்றவனுக்கு தாழ்மை இல்லை. நான் பெரிய செஞ்சாரு, நான் பெரிய உதவி. போன வாரம் பேப்பர்ல செட்டிநாட்டு அரசர் எம்.ஏ. ராமசாமி படிச்சீங்களா? சென்னையில ஒரு அரண்மனை இருக்குதுன்னா அது செட்டிநாட்டு அரண்மனை தான். அது தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா? சென்னையில ஒரு அரண்மனை இருக்குதுங்க, அரண்மனை பேலஸ். செட்டிநாட்டு அரசராக எம்.ஏ. ராமசாமி இருக்கிறார். அவருடைய வளர்ப்பு மகன் அவன் அவர் ஆட்சி, அவருடைய ஊழிய சர்வெண்ட் எல்லாம் அடிச்சு நொறுக்கி மரியாதை குடியா சொத்தன்றான். யார் அவன்? அவருடைய வளர்ப்பு மகன். இவங்கதான் நன்றி உள்ளவர்கள். ஒரு உதாரணம் சொல்றேன். அவர் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டுக்கிறார். எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குதுங்க, என் உயிரை காப்பாத்துங்க. யாருகிட்ட இருந்து? என்னால வளர்க்கப்பட்ட ஒரு வளர்ப்பு மகன். பாதி சொத்தை கொடுத்துட்டாரு. அந்த சொத்துக்கு கணக்கு கிடையாது. கவனிங்கம்மா, நான் கதையா பேசினுக்கிறேன். இதாமா உலகம், நன்றி கெட்ட உலகம். யோசனை பண்ண டக்குனு கண்டுபிடிச்சிடலாம் நீங்க. இப்படிப்பட்ட மக்கள் வாழ்கிற உலகத்திலே பவுல் தாழ்மை உள்ளவர். அவ்வளவு பெரிய அப்போஸ்தலர். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இந்த கொரிந்து பட்டணத்துல எனக்கு ரொட்டி சொட்டு கொடுத்தாங்க சார். ஏன்னா பவுலுக்கு சாப்பாடு செய்ய தெரியாது, சாப்பிட்றதுக்கு இடம் கிடையாது. கொரிந்து பட்டணத்துலதான் அவங்களை சந்திக்கிறாரு. கூடார தொழில் செய்யறாரு. ராத்திரியான சாப்பாடு இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கொடுத்தாங்க. என்ன சாப்பாடுங்க? ஒரு ரொட்டி சொட்டு கொடுத்தாங்க. அவர்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேங்க. அவன் தான் சார் மனிதன். ஏன் நமக்கு நன்றி இருதயம் இல்லை? கடவுளுடைய சிலுவையின் தியாகத்தையே மறந்துடுறோமே. அவர் எங்க மனிதருடைய நன்றியை நினைவு கூற போகிறோங்க? சரிங்களா? லேட் ஆகுதுங்க. மூன்றாவதாக இல்லைங்களா? மூன்றாவதாக 18ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து
தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அது ஒண்ணுங்க. அப்புறம் அதே 8ஆம் வசனத்துல எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அது எனக்கு நம்பிக்கையின் இருதயம், மன்னிக்கும் இருதயம், நன்றியுள்ள இருதயம். அந்த நன்றி தான் thanking God. It is not only grateful heart, but thanking God for all the goodness. எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். 17வது வசனத்தில் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார், என்னை பலப்படுத்தினார். இந்த கர்த்தரை நான் தொழுது கொள்கிறேன். நம்பிக்கையின் இருதயம். எங்கு எந்த இதயத்திலே நம்பிக்கை இல்லையோ அந்த இதயத்திலே நிம்மதி இருக்க முடியாது. கரெக்டுங்களாமா? சமாதானம் இருக்க முடியாது. அவன் நம்பிக்கை தான் இருக்கும், பயம் இருக்கும், திகில் இருக்கும். Where there is no hope, there is only fear. பயம்தான் இருக்க முடியும். ஆனால் இங்கு பவுலப்போஸ்தலன் ஒரு நம்பிக்கை உள்ளவனாக, ஜீவனுள்ள நம்பிக்கை, ஜீவ கிரீடத்தை பற்றிய நம்பிக்கை. அது மாத்திரமல்ல, அந்த 18ஆம் வசனத்துல எல்லா தீமை நின்றும் ரட்சித்தார் மாத்திரமல்ல, அடுத்த பகுதி சொல்றாரு, தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி அந்த சாவிலும் என்னை காப்பாற்றி பரம ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வார். சரிங்களா? எல்லா தீமை நின்று என்னை ரட்சித்தார். இப்ப நான் மரிக்க போகிற அந்த மரணத்திலிருந்து என்னை ரட்சித்து பரமராஜ்யத்திலே என்னை கொண்டு போய் நிறுத்துவார். நம்பிக்கை. முடிவு பண்ணீங்க, உங்களுக்கு சாவு எதிர்காலமா நிகழ்காலமா? மாறிக்குது, என்ன பண்றதுங்க? அப்படிதான் இருக்குதுங்க. Be always prepared. அதான் அதனுடைய பொருள். முடிவான இருதயம் என்னங்க? அந்த 18ஆம் வசனத்தின் முடிவில் என்னமா சொல்றாரு? அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கடவுளை மகிமைப்படுத்தும் இருதயம். மனுஷன் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தான்? ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறான்? ஏன் இந்த உலகத்தில் மரிக்கிறான்? சகலமும் தேவனுடைய மகிமைக்காக. We live for the glory of God. ஏதாச்சும் சிந்தனை பண்ணீங்களா? எனக்கு அருமையான விசுவாச சகோதர சகோதரிகளே, எப்பொழுதுமே நாம் நினைக்கிற வண்ணமாக சூழ்நிலைகள், வசதிகள், இல்லைங்களா, காலங்கள் நமக்கு கொடுக்கப்படுவதில்லை. இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம். அந்த பிரிவு எப்படிப்பட்ட பிரிவாக இருக்க முடியும்? அதாவது பவுல் தன் வாழ்க்கைக்கு பிரிவு கொடுக்கிறார். He bids farewell to himself. அவருக்கு யாரும் பிரிவு உபச்சாரம் கொடுக்கவில்லை. சரியா கவனிச்சிங்களா? யாரும் இல்ல, கூட இருந்தா தானே கொடுக்கிறதுக்கு. அவர் தனக்குத்தானே பிரிவு உபச்சாரம் கொடுத்துக் கொள்ளுகிறார். இந்த உலகத்திலிருந்து, சபையில் இருந்து, ஊழியத்தில் இருந்து, சரீரத்தில் இருந்து நான் விடுதலை பெறப் போகிறேன். ஆனா எப்படி நான் பெறப்போகிறேன்? நான் மன்னிக்கும் இதயம் உள்ளவனாக விடை பெறுகிறேன். நான் நன்றியுள்ள மனிதனாக விடை பெறுகிறேன். நான் தேவனை தொழுது கொள்ளுகிற விசுவாசியாக விடை பெறுகிறேன். நான் நம்பிக்கை உள்ளவனாக விடை பெறுகிறேன். என் ஆண்டவரை மகிமைப்படுத்தி விடை பெறுகிறேன். நீங்க எப்படி விடை பெற போறீங்க? தலைவனுக்கு செபிப்போம். தேவனுடைய பிரசன்னத்திலே நம்மை தாழ்த்துவோமா? நம்மை சிருஷ்டித்த தேவன் 71ஆம் சங்கீதத்திலே வாசித்தோம். நான் என் தாயின் கற்புவித்தது முதல் இந்நாள் பரியந்தமாக என்னை ஆதரித்து வந்தவராகிய தேவன். 71ஆம் சங்கீதம் தாவீதினுடைய முடிவிலே பாடப்பட்ட சங்கீதம். இது 7ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் இருதயம் நன்றியால் நிறைந்திருக்கிறது.
தேவனே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில என் நன்மை செய்தீர். எத்தனையோ கெட்டுகளை சந்தித்த என்னை நீர் உயிர்ப்பித்தீர். தேவனே, நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமா உம்மை துதிக்கும். துதியோடு கூட நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய விரும்புகிறேன். ஒரு ஊழியனுடைய முடிவு வெற்றி. ஒரு ஊழியனுடைய முடிவு சமாதானம். ஒரு ஊழியனுடைய முடிவு தொழுகை. ஒரு ஊழியனுடைய முடிவு நம்பிக்கை. ஒரு ஊழியனுடைய முடிவு மகிமை. உன்னுடைய முடிவு எப்படிப்பட்டதா? இரக்கங்களில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். மண் பாண்டங்களாகிய எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை, உம்முடைய இரட்சிக்கும் கிருபை, உமது பரிசுத்த ஆவியின் உறைவாடுதல், உம்முடைய மகிமையின் பிரகாசம், இவைகளை நீர் விளங்க செய்ய சித்தம் கொண்டபடியினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மண்பாண்டங்களாகிய எங்கள் வாழ்க்கையிலே தேவரே, நம்முடைய வல்லமை வெளிப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் கடைசி காலங்களிலே வாழ்கிற நாங்கள் உம்மை சந்திக்க ஆயத்தப்படுகிறவர்களாக, எங்களுக்கு வரக்கூடிய மரணத்தை வெற்றி கொள்ளுகிற விசுவாசிகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். தேவனே, மன்னிக்கும் இதயத்தை தாரும். பிறரிடத்திலே அன்பு கூறுவதினாலே, உம்முடைய சிலுவையின் அன்பினாலே நாங்கள் மன்னிக்கப்பட்டது போல நாங்களும் பிறரை மன்னிக்க உதவி செய்யும். தாழ்மையுள்ள இதயத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொண்டு உமக்கே எல்லா துதியையும் நன்றியையும் செலுத்த எங்களை காத்துக்கொள்ளும். எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.